லியோவோட டெய்லி ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் லியோவோட மெடிசன், அப்புறம் லியோவோட வேக்சின், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்த்துக்கிறோம். லியோ வந்து என்னென்ன கொடுக்குறோம், எப்பப்ப சாப்பிடுவோம்னா காலையில ஒரு 7 o'clock எழுந்திருப்பாரு ஐயா. எழுந்திரிச்சோடனே பால் கொடுக்க சொன்னாங்க. ஆனா லியோவோட டாக்டர் வந்து பால் கொடுக்காதீங்க, இவனுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து ஒரு சும்மா கொடுத்து பார்த்தோம். அப்போ வந்து லியோ எல்லாம் குடிச்சான். குடிச்சு அவனுக்கு ஒரு ஏதாவது ஆகுமா அப்படின்னு ஏதாவது பார்த்தோம். ஒண்ணுமே ஆகல, அவன் நல்லா குடிச்சான் என் பால். அதனால தினமும் 7 o'clock வந்து பால் குடிப்பான். அப்புறம் 10 o'clock வந்து பெடிகிரி சாப்பிடுவாரு. பெடிகிரியை வந்து என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து ஊற வச்சு கொடுப்போம். ஊற வச்சு கொடுத்தா இவங்களோட பப்பீஸ் பெடிகிரி வாங்கணும். பெரிய டாக்டரோட பெடிகிரி வாங்கணும்னா இவங்களால வந்து அதை சாப்பிட முடியாது. அவங்க வந்து அடைச்சிக்கும் அப்படின்னா ஏதாவது அவங்களோட ஹெவியான ஏதாவது இது போட்டிருந்தாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் இதுவாகும். அதனால வந்து மினி பெடிகிரி இருக்கும், பப்பீஸ் பெடிகிரி, அதுதான் நீங்க வந்து வச்சுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் அளவு ஹெவியா இருக்கனால அடைச்சிக்கும் ஏதாவது பண்ணோம். அதனால வந்து சரி. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, லியோக்கு வந்து கர்ட் ரைஸ் இருக்குல்ல, அதை வந்து நாங்க கொடுப்போம். அவன் கர்ட் ரைஸ் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டான். லியோக்கு வந்து அதுல பெடிகிரி போட்டு கொஞ்சம் பெசஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவான். கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 o'clock இந்த மாதிரி வந்து அவன் இப்போ வந்து லியோக்கு நம்ம எக் ரைஸ் கொடுத்துடலாம். லியோக்கு வந்து நைட் வந்து எக் ரைஸ் கொடுப்போம். மார்னிங்ல வந்து கர்ட் ரைஸ் கொடுப்போம். பசியில ரொம்ப கத்துறான், அவனுக்கு வந்து அவருக்கு எக் ரைஸ் கொடுத்துருவோம். Listen, second, good boy. வந்து நம்ம வந்து லஞ்ச் பண்ணும்போது அந்த சாப்பாடுல நம்ம லைட்டா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அடைச்சிக்கிறனால நம்ம தண்ணி ஊற்றி வந்து லைட்டா பிசைஞ்சிக்கலாம். ஏய் போதும் போதும், அவன் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவனுக்கு லைட்டா தண்ணி மட்டும் ஊற்றி கொடுத்துடலாம். இந்தா 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 இந்தா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொடுக்கும்போது லியோவுக்கு வந்து அப்படியே கொடுக்கறனால அவனுக்கு ரொம்ப அன்செக்ட் ஒரு மாதிரி அவன் வாமிட் பண்ணான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னே இப்பெல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாரு. நீங்களும் வந்து உங்கள் பப்பிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து லியோவுக்கு வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி வந்து நாங்கள் கர்ட் ரைஸ் கொடுப்போம். கர்ட் ரைஸ் வந்து அவன் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டான். அதில் வந்து பெடிகிரி அந்த மாதிரி ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சாப்பிட நம்ம பெடிகிரி போட்டு மிக்ஸ் பண்ணாதான் தூரம் வந்து சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன கொடுப்போம்னா ஒரு 5 அந்த மாதிரி வந்து லியோவோட பிஸ்கெட், இந்த பிஸ்கெட் தான் நாங்க வாங்கினோம். இது வந்து நாங்க வந்து ஃபிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அங்க இவன் வந்து இது வந்து 2 பாக்ஸ் கொடுத்தாங்க. 1 பாக்ஸ் வந்து அவன் சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டான். ஆனா வந்து இங்க வந்து இப்போதைக்கு அவன் சாப்பிடுறது கிடையாது. நான் கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான், ஊட்டினாதான் சாப்பிடுவான். லியோக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ரஸ்க்கு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து சாப்பிடும் போது அவன் என்ன பண்ணுவான், அதுதான் வேணும் சொல்லி கேட்டு அதை வாங்கி சாப்பிடுவாங்க. என்ன வேணும் பிஸ்கெட் வேணும் உங்களுக்கு, இந்த நல்லா இருக்கும். இந்த சாப்பிட மாட்டான். இதே ரஸ்க் எடுத்து கொடுத்தோம்னா அவன் சாப்பிடுவான். பிஸ்கெட் இருந்தா சாப்பிடுவான். இந்த ஒரு மாதிரி பிஸ்கெட் இல்ல, அப்புறம் லியோ வந்து ரஸ்க் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ரஸ்க் நீங்க வந்து பிஸ்கெட் அப்படியேதான் சாப்பிடலன்னா பெட் ஷாப் கூட்டு போனீங்கன்னா உங்க பெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்க ஏதாவது இருக்கும், உங்களுக்கு சாப்பிட கொடுத்து அதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்க லியோக்கு வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைம்ல வந்து பெடிகிரி மறுபடியும் அவன் சுத்தன்ல ஊற வச்சு நாங்க கொடுப்போம். அவன் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். நல்லா தூங்கி ஒரு 8 o'clock 9 o'clock அவன் எழுந்திருப்பான். எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பொம்மை வச்சு விளையாடுறது, அவனோட டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பான். விளையாடிட்டு ஒரு 9:30 10 அந்த மாதிரி வந்து நாங்க எக் ரைஸ் கொடுப்போம். எக் ரைஸ் வந்து வாங்க இப்ப எக் ரைஸ் கொடுக்கலாம். நம்ம லியோவோட மெடிசன்ஸ் தான் பார்க்கலாம். லியோக்கு வந்து நான் வந்து இப்ப 3 மெடிசன்ஸ் இருக்கு. இது வந்து லியோட ஃபர்ஸ்ட் மெடிசன். அப்ப என்னாச்சு, லியோக்கு வந்து இங்க முடியெல்லாம் வந்து அங்கங்க கொட்டி கொட்டி ஒரு வெள்ளை வெள்ளையா திட்டுதான் இருந்துச்சு.
அது வந்து நான் டாக்டர் போய் கேட்டப்போ விட்டமின் சத்து இருக்காங்க தான் மேல் முடி கொட்டும் சொல்லிட்டு இதுவும் அதுக்கப்புறம் இந்த பவுடர் கொடுத்தாங்க. இந்த பவுடர் லைட்டா கொட்டி சீப் வச்சு கொஞ்சம் வாரி விட சொன்னாங்க. ஆனா இந்த பவுடர் அப்புறம் இந்த டானிக் இது ரெண்டுத்தையும் நாங்க வந்து தினமும் கொடுப்போம். இப்போ கொடுத்துடலாம். இது வந்து நேற்று லியோ வாங்கினேன். நேற்று தான் நாங்கள் வாங்கணும். 50 rupees கொடுத்து நேற்று அவங்க வேக்சின் கொடுக்க வேணும் வாங்கணும். இதை வந்து அவன் இப்போ எப்படி கொதிரி வச்சிருக்காங்க வந்து அடுத்தது லியோட போன் ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு மெடிசன். இது வந்து லியோ சின்ன வயசுல கீழே விழுந்துருக்காங்க இருந்து அதுக்காக வந்து அவருக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்காக கொடுத்தாங்க இந்த மெடிசன். இது வந்து தினமும் நைட் ஒரு வாட்டி மார்னிங் ஒரு வாட்டி குடிக்க சொன்னாங்க. இது வந்து தினமும் நைட் குடிக்க சொன்னாங்க. இது நைட் அண்ட் மார்னிங். அப்புறம் லியோட பூச்சி ஸ்டொமக்ல ஏதாவது பூச்சில ஏதாவது இருந்தா அது போகிறதுக்கு மந்த்லி 1 டைம்ஸ் அதாவது வேக்சின் போடும் போதெல்லாம் 1 டைம்ஸ் இது கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் இது வச்சுதான் போட்டுருவோம். கட் பண்ணி கொடுத்துடலாம். லியோட ஃபர்ஸ்ட் மெடிசன் தான் இருக்கணும். மெடிசன் பார்த்தாலே ஐயோ ஓடுவாரு. இது வா எஸ் நான் எடுத்தேன் கீழே ஊத்திட்டாங்க. அம்மா வந்து எடுத்து கொடுத்தாங்க. இப்போ இது வந்து அவங்க கொடுத்துடலாம். மருந்து பார்த்தோன்னே இந்த ஓடிடுவான். இல்லையா இவா இல்ல இவா இவா கொஞ்சம் லியோக்கு வந்து இங்க வச்சு நம்ம மருந்து கொடுத்தாதான் அவங்க வந்து குடிப்பான். ஓகே அவள்தான் இருங்களா இருடா. ஓகே அப்புறம் இன்னொரு மருந்து கொடுக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம எந்த டானிக் கொடுக்கலாம். இது வந்து நம்ம 5 ml கொடுக்கணும். லியோ எங்க போனான்னு தெரியல. இது இருக்கான். ஏய் வா இவடா வந்து லியோ வந்து டானிக் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம். வந்து லியோ மவுத் எல்லாம் தொடச்சு எடுத்துக்கலாம். அப்பா அம்மா இதெல்லாம் தொடச்சிட்டு நம்ம வந்து இவனோட வேக்சினோட இது பார்க்கலாம். இது வந்து லியோட வேக்சின் நோட். லியோக்கு எப்ப வேக்சின் போட்டுட்டு எப்பெல்லாம் நம்ம வேக்சின் போட போறோமோ அப்பெல்லாம் இந்த நோட்டோட தான் போகும். அவனோட நேம் அதெல்லாம் வந்து இதுல கொடுத்துருவாங்க. லியோ பக் அவன் என்ன பிரீடு மேலா ஃபீமேலா அந்த மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் டாக்டர் எமர்ஜென்சிக்கு வந்து டாக்டரோட நேம் அந்த அவங்களோட நம்பர் அதெல்லாம் கொடுப்பாங்க.
லியோக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் 5 வேக்சின் போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து 3 வேக்சின் தான் இருக்கும். நாங்கள் வந்து வேக்சின் போகும்போது நோட் எடுக்காமல் போயிட்டோம். அதனால் வந்து அந்த இந்த ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது என்ன வேக்சின் போடுறோமோ அவங்க டேட்டு, அது என்ன அந்த வேக்சினோட நேம், அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. வேக்சின் வந்து நாங்கள் 5 வேக்சின் போட்டிருக்கோம். இதில் வந்து எல்லா டாக்ஸுமே அவங்க வந்து பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களோட கிளினிக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். அதை வந்து நீங்கள் வந்து தொட்டு அவங்க எங்கே இருக்காங்க, உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சினா அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. இன்னைக்கான வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு பக்கம் மேலே எதாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.